வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. காவலர் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய அறிவியல் விவாதிப்போம் செஷனில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வகைப்பாட்டியல். ஓகேங்களா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தலைப்புலேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த 25 கொஷின்ஸில் பெரும்பாலும் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனு, அப்புறம் பொறுத்துக, இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஏன் இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒன்லைனராக நான் கொடுக்குற ஒரு 25 கொஷின்ஸ்னால் நம்ம கரெக்டாக 25 கொஷின்ஸ் தான் படிப்போம், அப்படி தானே? ஆனால் இந்த மாதிரி கூற்று காரணம்லாம் நான் கொடுக்கும்போது இப்போ நம்ம ஒரு கூற்று காரணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2-3 கொஷின்ஸ் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம வகைப்பாட்டியல்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 25 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, கொஷின் போகலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், உயிரினங்களை அவற்றின் பொது பண்புகளின் அடிப்படையில் தொகுத்தல் டேஸ் எனப்படும் உயிரியல் வகைப்பாட்டியல். சரிங்களா? வகைப்பாட்டியல்னா முதல்ல என்ன அப்படின்னா உயிரினங்களை தனித்தனியாக தொகுத்து வைக்கிறது, அதோட பண்புகளோட அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணி தனித்தனி தொகுதியாக வைக்கிறது தான் என்ன அப்படின்னா வகைப்பாட்டியல். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷனில் உயிரினங்களை அவற்றின் பொது பண்புகளின் அடிப்படையில் தொகுத்தல் டேஸ் எனப்படும் உயிரியல் வகைப்பாட்டியல். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்டவற்றில் வகைப்பாட்டியலுக்கு எது இன்றியமையாதது? வேறுபாடு, ஒற்றுமை, இரண்டும் எதுவும் இல்லை. சரிங்களா? பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. என்னென்ன பண்புகள்னா அந்த பண்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மற்றும் வேறுபாடு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒரே பண்புகளை உடைய உயிரினங்களை ஒரு தொகுதியிலையும் அப்புறம் அதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, இதோட பண்பு வேறு மாதிரி இருக்குது, இதோட பண்பு வேறு மாதிரி இருக்குது, அப்போ ரெண்டுமே ஒரே தொகுதி கிடையாது, வேறு வேறு. ஸோ இந்த மாதிரி இதில் பிரித்து வைக்கிறது, ஒற்றுமை அடிப்படையிலையும் வேறுபாடு அடிப்படையிலையும் தனித்தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போது வகைப்பாட்டியலுக்கு வேறுபாடு, ஒற்றுமை ரெண்டுமே ரொம்ப அவசியம். சரிங்களா? அப்போது ரெண்டும் ஆன்சர் என்ன அப்படின்னா சி, இரண்டும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. உயிரினங்களுக்கு அவற்றின் பேரினம், சிற்றினம் மற்றும் குழுக்களின் அடிப்படையில் பெயரிடும் நிலையான முறையினை உருவாக்கியவர் யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். ஓகேங்களா? அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உயிரினங்களை 2 விதமாக வகைப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? கரோலஸ் லின்னேயஸை பற்றி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இருசொற் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தினவர். சரிங்களா? இருசொற் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸின் வகைப்பாட்டியலில் படிநிலைகளை வரிசைப்படுத்து. ஓகேங்களா? வகைப்படுத்துகிறாங்க, அது ஒரு 7 படிநிலையின் அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன படிநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். சரிங்களா? ஓகே, உலகம் இருக்கிறதுலே பெரிய தொகுதி என்ன அப்படின்னா பெருசு ஃபஸ்ட்டு உலகம் தான். ஓகேங்களா? உலகத்தை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொகுதி தொகுதியாக பிரித்து வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கணும். உலகம் இருக்குது, உலகத்தை எப்படி பண்ணியிருக்காங்க தொகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? தொகுதிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா வகுப்பு இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு வகுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வகுப்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா வரிசை வரிசையாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? வகுப்புக்குள்ளே வரிசை வரிசையாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் வரிசையில் இருக்கிறாங்க அப்படின்னா குடும்பமாக இருக்கிறாங்க. ஓகேயா? குடும்பத்துக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்கன்னா பேரினம். ஓகேங்களா? பெரியவங்கள்லேருந்து சிற்றினம், சின்னவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? எப்படி அப்படின்னா உலகம் இருக்குது, உலகத்தை என்ன பண்ணுறாங்க தொகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு வகுப்பு இருக்குது. அந்த வகுப்புக்குள்ளே எப்படி இருக்காங்க அப்படின்னா வரிசை வரிசையாக இருக்கிறாங்க. அந்த வரிசையில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குடும்பமாக இருக்கிறாங்க. குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கா பேரினம், சிற்றினம், பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ லின்னேயஸின் வகைப்பாட்டின் படிநிலைகள் என்ன இருக்குது? உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். ஓகேங்களா? நம்ம எந்த கொஷின்ஸ் படித்தாலுமே எப்படி அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட தொடர்புடைய சில நிகழ்வுகள் இல்லை ஏதோ ஒரு ரொம்ப சில்லியாக கூட இருக்கலாம், பட் சின்ன ஷார்ட்கட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு மறந்து போகாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு எது? லார்ஜஸ்ட் டிவிஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. ஓகேங்களா? உயிரி உலகின் மிகப்பெரிய பிரிவு நான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பெருசு என்னது? உலகம்னா ரொம்ப ரொம்ப பெருசு. ஓகேங்களா? அதை தான் கொடுத்துருக்காங்க, பேருலகம். சரியா? உயிரி உலகின் மிகப்பெரிய பிரிவு எதுனா பேருலகம். சப்போஸ் இதில் மிகச்சிறிய பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நமக்கு என்ன படிநிலை முடிஞ்சிச்சு? சிற்றினம்னு முடிஞ்சிச்சா? ஸோ அப்போ உயிரி உலகின் மிகச்சிறிய பிரிவு எது? பெரிய பிரிவுன்னு கேட்டால் உலகம், சிறிய பிரிவுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சிற்றினம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா.
இருசொல் பெயர் என்பது உலகளாவிய பெயராகும். கூற்று, ஓகேங்களா, கூற்று காரணம். இது இரு பெயர்களை கொண்டது. காரணம், கரோலஸ் லின்னேயஸ் என்பவரால் முதலில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஓகே, இருசொல் பெயரிடும் முறை. ஓகேங்களா, ஒரு உயிரினம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து இருசொல், ஓகேங்களா, 2 பெயர்கள் வந்து இருக்கும், இருசொல் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இருசொல் பெயரிடும் முறை வந்து உலகளாவிய பெயர் தான். ஓகேங்களா, அதில் 2 பெயர் இருக்கும். கூற்றில் கரெக்டு. ஓகேங்களா. காரணம், கரோலஸ் லின்னேயஸ் என்பவரால் முதலில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் கிடையாது, காஸ்பார்டு பாகின். ஓகேங்களா, நடைமுறைப்படுத்தினது தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். ஓகேங்களா, அறிமுகப்படுத்தியவர்னு கேட்டதுன்னா காஸ்பார்டு பாகின். ஓகேங்களா, நடைமுறைப்படுத்தியவர் தான் யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். ஓகேங்களா. இப்போ இந்த கொஷின்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மூணு கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருசொல் பெயர் என்பது உலகளாவிய பெயர், அதில் எத்தனை பெயர்கள் இருக்குமா, 2 பெயர்கள் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து கரோலஸ் லின்னேயஸ் அறிமுகப்படுத்தினார்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்காரு, நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அப்போ அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காஸ்பார்டு பாகின். ஓகேவா. அப்போ இதில் கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. இருசொற் பெயரிடும் முறையை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1623. சரிங்களா, 1623. சரியா. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 1 6 அடுத்து 23 6 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. சேர்க்கை வகைப்பாட்டு முறையை உருவாக்கியவர். ஓகேங்களா, சேர்க்கை வகைப்பாடு. ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கரோலஸ் லின்னேயஸ். ஓகேங்களா, கரோலஸ் லின்னேயஸ் வந்து வகைப்படுத்தினார் இல்லையா. ஸோ அவரோட வகைப்பாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா செயற்கை வகைப்பாடு. ஓகேங்களா. ஓகே, கரோலஸ் லின்னேயஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது? RH விக்டேக்கர். ஓகேங்களா, ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னா RH விக்டேக்கர். 1969 வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உயிரினங்களை என்ன பண்ணியிருப்பார், 5 உலகமாக வந்து பிரிச்சிருப்பார். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். சரியா. ஐந்துலக வகைப்பாட்டு முறை RH விக்டேக்கர் என்பவரால் 1969 ஆண்டு முன்மொழியப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதுதான் ஐந்துலக வகைப்பாட்டு முறை யார் கொண்டு வந்த RH விக்டேக்கர், எந்த வருஷம், 1969. சரியா. ஓகே, கூற்று 2 பார்த்தீங்கன்னா அனைத்து புரோகேரியாட்டிக் உயிரினங்களும் மொனிரா உலகத்தில் அடங்கும். சரிங்களா. ஆக்சுவலாக அவர் வந்து 5 உலகமாக பிரிச்சிருக்கிறாரு உயிரினங்களை. என்னென்ன உலகம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்டே, அனிமாலி, அதாவது தாவர உலகம், விலங்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா. அந்த 5 உலகம், அதில் முதல் என்ன அப்படின்னா வந்து மொனிரா. ஓகேங்களா, அதில் என்னென்ன உயிரிகள் இருக்கும் அப்படின்னா புரோகேரியாட்டுக்குகள். சரியா. நம்ம கிளாசிஃபிகேஷனில் படிச்சிருப்போம், செல்லுலே நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, என்னென்னா ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்படி தானே. ப்ரோகேரியாட்டிக்னா என்ன, உட்கரு இருக்கும், தெளிவற்ற உட்கரு. ஓகேங்களா, உட்கரு வந்து தெளிவற்றதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உயிரினங்கள் வந்து ப்ரோகேரியாட்டிக் வகையை சேர்ந்தது. சரிங்களா. யூகேரியாட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா தெளிவான உட்கருவுடைய உயிரினங்கள் எல்லாமே வந்து யூகேரியாட்டிக். சரிங்களா. அப்போ இந்த மொனிரா உலகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து தெளிவற்ற உட்கருவுடைய, ஓகேங்களா, ஒரு சில உயிரினங்கள் எல்லாமே வந்து இந்த மொனிரா உலகத்தில் வந்து இருக்கும். சரிங்களா. இப்போ பார்த்தோம்னா கூற்று 1 சரி, 2 சரி. சரிங்களா. கூற்று 1 மற்றும் 2 சரி. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. ஓகேங்களா, 3 கூற்று கொடுத்துருக்குறாங்க. சரியா. பெந்தம் மற்றும் ஹூக்கர் இயற்கை வகைப்பாட்டு முறையை ஸ்பீசிஸ் பிளான்டாரம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். சரியா. இயற்கை வகைப்பாட்டு முறை யாரு கொண்டு வந்தா அப்படின்னா பெந்தம் மற்றும் ஹூக்கர். சரிங்களா. பெந்தம் மற்றும் ஹூக்கர் வகைப்பாடு எந்த புத்தகம் அப்படின்னா ஸ்பீசிஸ் பிளான்டாரம்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, அது வந்து ஜெனீரா பிளான்டாரம். ஓகேங்களா. ஸ்பீசிஸ் பிளான்டாரம்ங்கிறது கரோலஸ் லின்னேயஸோட புக்கு. ஜெனீரா பிளான்டாரம் தான் யார், பெந்தம் மற்றும் ஹூக்கர். ஓகேங்களா. அப்போ முதல் கூற்று என்னது, தவறு. சரியா. ஓகே, விதை தாவரங்களை 3 வகுப்புகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இது தப்பு. ஓகே. 2வது பார்த்தோம் அப்படின்னா விதை தாவரங்களை 3 வகுப்புகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஓகேங்களா. விதை தாவரங்களை வந்து 3 கிடையாது, 2. சரிங்களா. விதை தாவரங்கள் ஒன்று விதையுடைய தாவரங்கள், விதையற்ற தாவரங்கள்னு பிரிச்சிருக்கிறாங்க.
விதை தாவரங்களை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம். சரிங்களா, ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம். மூடிய விதை தாவரம், திறந்த விதை தாவரம் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அப்போ இங்கே 3ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னா தப்பு தான். சரியா, ஓகே. கூற்று 3 பாருங்க. இந்தியாவில் மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு மேற்கு வங்காளத்தில் உள்ளது. இது சரிதான். சரியா, உலர் தாவர தொகுப்பு எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில் இருக்குது. சரியா, இப்போ இதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். 1 கூற்று 1 மற்றும் 2 தவறு, 3 மட்டும் என்னது சரி. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாததை தேர்க. ஓகேங்களா, பிக் அவுட் த நாட் மேட்ச்டு பேர். ஓகேங்களா, 4 இது கொடுத்துருக்குறாங்க. 4ல் எது தவறாக பொருந்தி இருக்குதோ அதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரியா, ஆஞ்சியோஸ்பம் மூடிய விதை தாவரம், ஜிம்னோஸ்பம் திறந்த விதை தாவரம். போன கொஸ்டின்லேயே பார்த்தோம், விதை தாவரங்களை வந்து 3ஆக வகைப்படுத்தியிருக்காங்கன்னு கொடுத்தாங்க. அந்த கூற்று கூட தவறுன்னு சொல்லி பார்த்தோம், அப்படி தானே? ஸோ அப்போ 2ன்னு சொல்லி சொன்னோமோ, ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம் ரெண்டுமே விதை தாவரங்கள். அதோட விதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மூடியதாக இருக்கும், திறந்தது. ஓகேங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஜிம்னோஸ்பம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜிம்னோஸ்பம், ஜிம்மு. சரியா, ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ண போவோம் இல்லையா, ஜிம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போவுமே திறந்துருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ஜிம் எப்படி இருக்கும்? திறந்தே இருக்கும். அப்போ ஜிம்முன்னு வந்துச்சு அப்படின்னா திறந்த விதை. அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஆஞ்சியோஸ்பம் என்னது? மூடிய விதை தாவரம். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இருசொல் பெயரிடும் முறை. காஸ்பாடு பாகின். சொன்னா இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பாடு பாகின். ஓகேவா, செயல்படுத்தியவர் தான் யார்? நடைமுறைப்படுத்தியவர் தான் யார் அப்படின்னா வந்து காரோலஸ் லின்னேயஸ். ஓகேங்களா, அப்போ இதுவும் கரெக்டு. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அரிஸ்டாட்டில். தப்பு. ஓகேங்களா, நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அரிஸ்டாட்டில்ங்கிறது தவறு. அவர் தான் முதல்ல வகைப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 உலக வகைப்பாடு பார்த்தோமா? ஆர்கஸ் விக்டேக்கரால் கொண்டு வரப்பட்டது. ஓகே, அந்த 5 உலகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொனீரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்டே, அனிமாலியா. பிளான்டேனா ஒன்றும் கிடையாது, தாவரங்கள், பிளான்ட்ஸ்ன்னு பார்ப்போம்ல, அதுதான். அனிமாலியானா என்னது? அனிமல்ஸ், விலங்குகள். ஓகேங்களா, தாவர உலகம், விலங்குகள். ஓகேங்களா, ஓகே. இது பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்குறாங்க. மொனீரா. சரியா, மொனீராவில் என்னென்ன வரும்னு சொல்லி சொன்னேன். ப்ரோகேரியாட்டிக் உயிரிகள் எல்லாமே வந்து மொனீராவில் வரும். ஓகேங்களா, ப்ரோகேரியாட்டிக் உயிரிகளில் ஒரு செல் உயிரிகள் வந்து ப்ரோகேரியாட்டிக் உயிரிகள்னு சொல்லி சொன்னேன், அப்படி தானே? அந்த ஒரு செல் உயிரிகள் என்னெல்லாம் வரும் அப்படின்னா வந்து அமீபா, பாரமீசியம், அப்புறம் என்ன அப்படின்னா வந்து பாக்டீரியா. இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா வந்து இந்த மொனீரா உலகத்தில் வரும். சரியா, அப்போ மொனீரா அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா பாக்டீரியா. சரியா, ஓகே. அடுத்து புரோட்டிஸ்டா. சரியா, புரோட்டிஸ்டாவில் என்ன வரும் அப்படின்னா இங்கே அமீபா, பாரமீசியம் சொன்னால் யூக்ளினா வந்து எதில் வரும் அப்படின்னா புரோட்டிஸ்டாவில் வரும். புரோட்டிஸ்டாவில் என்ன அப்படின்னா வந்து ஒரு செல் உயிரினங்களும் வரும். ஓகேங்களா, சில எளிய பல செல் உயிரினங்கள் ரெண்டுமே வந்து வரும். ஓகேங்களா, இதில் வந்து முழுக்க ஒரு செல் உயிரினங்கள் மட்டும் வரும். அந்த ஒரு செல் உயிரினங்கள்லையுமே சில இது எங்கே வரும் அப்படின்னா வந்து இந்த புரோட்டிஸ்டா உலகத்தில் வந்து வரும். சரிங்களா, ஓகே. அப்போ இங்கே யூக்ளினா. சரி, அடுத்து பூஞ்சை. நமக்கெல்லாம் தெரியும் பூஞ்சை அப்படின்னா மோல்டு. சரியா, பிளான்டே. பிளான்ட்னா என்னது? தாவரம்னு சொன்னா இதில் எந்த தாவரம் இருக்குது பாருங்க? வேம்பு இருக்குதா? வேம்பு. சரி, அனிமாலியா. அனிமல். இதில் என்ன அனிமல் இருக்கு? இல்லை, அனிமாலியா உலகத்துக்குள்ளே வண்ணத்து பூச்சி மாத்திரம் இருக்குது. சரிங்களா, நமக்கு ஃபஸ்ட்டு 2க்கு தெரியலைன்னா கூட பிரச்சனை இல்லை, கடைசி 3 வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா, பூஞ்சைனா மோல்டுகள்னு தெரியும், பிளான்டு என்னது? வேம்பு. ஓகேங்களா, அனிமாலியா என்னது? வண்ணத்து பூச்சி. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் எப்போவுமே நமக்கு ஒரு 2 இதுக்கு தெரியல அப்படின்னா என்ன செய்யலாம்னா அடுத்து வரக்கூடிய நமக்கு தெரிஞ்ச இது இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா, ஓகே. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி. 2, 5, 1, 3, 4. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? கீழ்கண்டவற்றில் எவற்றிற்கு உட்கரு இல்லை? சரிங்களா, ஃபஸ்ட்டே சொன்னது 5 உலகத்தில் முதல்ல மொனீரா சொன்னோம் இல்லையா? மொனீராவில் ப்ரோகேரியாட்டிக் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ப்ரோகேரியாட்டிக்னா என்ன? உட்கரு இருக்காது. உட்கரு இருக்கா, சில இதில் இருந்தாலும் தெளிவற்ற உட்கருவாக இருக்கும். சரிங்களா, அப்போ தெளிவற்ற உட்கரு உடையது, அதாவது உட்கருவே இல்லை அப்படின்றது எதில் இருக்கும் அப்படின்னா அந்த மொனீரா அப்படிங்கிற உலகத்தில் வந்து இருக்கும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பூஞ்சைகள் பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியா, பூஞ்சைகள் பற்றிய படிப்பு வந்து என்ன அப்படின்னா மைக்காலஜி. ஓகேங்களா, மைக்காலஜி. ஆப்ஷன் ஏ. சரி, பைக்காலஜினா என்ன அப்படின்னா
ஆல்காக்களை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா, பாசிகள், ஆல்காக்கள் நம்ம தெரியும் இல்லையா? ஸோ அப்போ ஆல்காக்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மைக்காலஜி அப்படின்னா பூஞ்சை. ஓகேங்களா, மைக்குன்னா பூஞ்சை, பைக்காலஜி அப்படின்னா ஆல்காவை பற்றி படிக்கக்கூடியது. சரிங்களா, பாக்டீரியாலஜி என்னது பாக்டீரியாவை பற்றி படிக்கக்கூடியது, ஆர்னித்தாலஜி பறவைகளை பற்றி படிக்கக்கூடியது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. பின்வருவனவற்றுள் எவை குளிர் ரத்த பிராணி அல்ல? ஓகேங்களா, நாட் கோல்டட் பிளட்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, நமக்கு பிராணிகள்லே குளிர் ரத்த பிராணியும் இருக்குது, வெப்ப ரத்த பிராணிகள் வந்து இருக்குது. சரிங்களா, இதை குளிர் ரத்த பிராணிகள் அப்படிங்கிறது என்னென்னலாம் வரும் அப்படின்னா வந்து மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, இது எல்லாமே. ஓகேங்களா, என்னெல்லாம் வரும் அப்படின்னா மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதோட பிளட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கோல்டட் பிளட்டாக இருக்கும். ஓகேங்களா, குளிர் ரத்தமாக இருக்கும். சரியா, அதுபோக இந்த பாலூட்டிகள் இருக்குதுல்ல, பறவைகள், பாலூட்டிகள், இதுக்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா வெப்ப ரத்தம் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பின்வருவனவற்றுள் எவை குளிர் ரத்த பிராணி அல்ல? குளிர் ரத்த பிராணி அல்ல அப்படின்னா என்னெல்லாம் வரும்? ஃபஸ்ட்டு மீன்கள், இருவாழ்விகள் ரெண்டுமே குளிர் ரத்த பிராணி தான். சரியா, இருவாழ்விகள் மற்றும் பறவைகள், இதில் இருவாழ்விகளுக்கு என்னது குளிர் ரத்த பிராணி. சரியா, இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பறவைகளுக்கு வெப்ப ரத்தம், ஸோ அப்போ அதுவும் கிடையாது. லாஸ்ட்டு பாருங்கள், ஊர்வன மற்றும் பாலூட்டி. இதில் ஊர்வனங்கிறது குளிர் ரத்தம், பாலூட்டி அப்படிங்கிறது வெப்ப ரத்தம். சரியா, அப்போ இதில் ஆப்ஷன் சி பாருங்கள், பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் இதுதான் என்னது அப்படின்னா முழுவதுமாக வெப்ப ரத்தம். ஓகேங்களா, இந்த ரெண்டுக்குமே என்ன அப்படின்னா வெப்ப ரத்த பிராணி, வெப்ப ரத்த பிராணி. சரியா, வெப்ப ரத்த விலங்குகள்னு சொல்லலாம். பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் இவங்களோட ரத்தம் எப்படி இருக்கும்? வெப்ப ரத்தம். சரிங்களா, மற்றதுக்கெல்லாம் குளிர் ரத்தம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. அடுத்த ஒரு கூற்று. ஓகேங்களா, கூற்று 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. ஒரு செல் உயிரியான பாரமீசியம் பெலிக்கில் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஒரு செல் உயிரியான யூக்ளினா கோல்கை உறுப்புகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. சரியா, ஓகே. நமக்கு 3 விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சுதான் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. சரிங்களா, யூக்ளினா இந்த 3ஓட இடப்பெயர்ச்சி உறுப்பு நமக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அமீபாவோட இடப்பெயர்ச்சி உறுப்பு என்ன அப்படின்னா போலிக்கால்கள். சரியா, பாரமீசியம் இதுக்கு என்ன அப்படின்னா வந்து குறி இலைகள். ஏ, இங்கே பாருங்கள், இது ஏ, அடுத்து பாரமீசியம்னா பி, யூக்ளினா யூ. சரிங்களா, ஃபஸ்ட்டு இப்போ ஆல்ஃபபெட் படி எழுதணும். ஏ, பி, லாஸ்ட்டில் தான் என்ன வரும்? யூ வரும். அமீபா அப்படின்னா போலிக்கால்கள், பாரமீசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா குறி இலை. ஓகேங்களா, குறி இலை. சரி, குட்டி குட்டி இலைகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, குட்டி குட்டி இலைகள், குறி இலைகள். சரியா, யூக்ளினா என்ன அப்படின்னா கசை இலை. இந்த குட்டி குட்டி இலைகள்லாம் கத்தையாக மாறி கசை இலையாக மாறிடுச்சுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, ஏபியு அடிப்படையில் வந்து வச்சுக்கணும். அமீபானா போலிக்கால்கள். சரியா, அது கால் கிடையாது, கால் மாதிரியான ஒரு அமைப்பு, போலிக்கால்கள். பாரமீசியம் அப்படிங்கிறது குறி இலை, யூக்ளினா அப்படிங்கிறது கசை இலை. அந்த குட்டி குட்டி இலைகள்லாம் சேர்ந்து கசை இலைங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சரிங்களா, ஓகே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாரமீசியத்துக்கு பெலிக்கில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது? தவறு. யூக்ளினாக்கு கோல்கை உறுப்புகள்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. சரிங்களா, அப்போ இங்கே எது ரெண்டுமே தவறா? கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே தவறு. சி தான் என்னது அப்படின்னா கரெக்டு. இந்த 3 நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அமீபான்னா போலிக்கால்கள், பாரமீசியம்னா குறியிலை, யூக்ளினா கசையிலை. சரிங்களா, இந்த கசையிலையின் மூலமாக இடப்பெயர்ச்சி பண்ணக்கூடிய இன்னொரு உயிரி இருக்குது. எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா. சரியா, யூக்ளினா மற்றும் பாக்டீரியாவோட இடப்பெயர்ச்சி உறுப்பு எது அப்படின்னா வந்து இந்த கசையிலை தான். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. இருமை பார்வை திறன் பெற்றுள்ள உயிரினங்கள் யாவைன்னு கொடுத்துருக்குறாங்க. இருமை பார்வை, இருவிழி பார்வை. சரிங்களா, இருமை பார்வை, இருவிழி பார்வை. இருவிழி பார்வை இப்போ நம்மெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த 2 கண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்த தான் பார்க்கும். இந்த கண்ணால் இந்த பக்கம் அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் பறவைக்கு அப்படி கிடையாது. பறவைக்கு அந்த இருவிழி பார்வை அப்படிங்கிறது பறவைக்கு மட்டும்தான் உண்டு. சரியா, பறவைகளோட கண் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த கண் இந்த பக்கம் பார்க்கலாம், இந்த கண் வேறு சைடு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 விதமான பார்வைகள் வந்து அதுக்கு வந்து உண்டு. சரிங்களா, ஸோ அப்போ இருவிழி பார்வை, இருமை பார்வை எப்படி கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பறவை. ஓகேங்களா, இருவிழி பார்வை யாருக்கு மட்டும் உண்டு? பறவைகளுக்கு மட்டும்தான். எனது பறவையோட கண்களுக்கு தான் இருவிழி பார்வை உண்டு. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. கீழ்காண்பவற்றுள் சரியான வரிசை எது? ஓகேங்களா, வரிசை நமக்கெல்லாம் தெரியும். உயிரினங்களோட அடிப்படை அழகு எது அப்படின்னா செல். அப்படி தானே,
செல்கள் எல்லாம் சேர்ந்து குரூப் ஆஃப் செல்ஸ் என்னது? திசுக்கள். ஓகேங்களா? டிஷ்யூஸு. திசுக்கள் எல்லாம் சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னா வந்து உறுப்புகளாக மாறும். சரியா? ஃபஸ்ட்டு உறுப்பு. இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா உறுப்பு மண்டலங்கள். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு செல்லு தான் அடிப்படை. செல்லு, அடுத்து திசு, அடுத்து உறுப்புக்கு அப்புறம் தான் என்னது அப்படின்னா உறுப்பு மண்டலம். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ஏறு வரிசை. இங்கே வந்து இறங்கு வரிசையில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு உயிரினம், அடுத்து உறுப்பு மண்டலம், உறுப்பு, திசு, செல். நம்ம படிக்க எப்படி படித்தோம்? செல்லு, திசுக்கெல்லாம் சேர்ந்தது உறுப்புகளோட எல்லாம் சேர்ந்தது என்னது? உறுப்பு மண்டலம். உறுப்பு மண்டலம்லாம் எங்கே இருக்கும்? ஒரு உயிரினத்துக்கான உறுப்பு மண்டலங்கள் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாமா. அட்டையில் டேஸ் மூலம் சுவாசம் நடைபெறுகிறது. ஓகேங்களா? அட்டையில் டேஸ் மூலம் சுவாசம் நடைபெறுகிறது. எது மூலமாக அப்படின்னா வந்து தோல் மூலமாக. சரியா? அட்டை எப்படி இருக்கும்? ஒரு புழு மாதிரியாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதோட சுவாசம் வந்து எது மூலமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தோல் மூலமாக நடைபெறும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. அடுத்து வகைப்பாட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்களை 5 வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, தாவர உலகம், விலங்கு உலகம்னு பிரிச்சிருக்காங்க. விலங்குகளை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முதுகுநான் உள்ளவை, முதுகுநான் அற்றவைன்னு சொல்லிட்டு. சரிங்களா? முதுகுநான் அற்றவைக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா வந்து ஒரு 9 தொகுதிகள் வந்து வரும். சரியா? முதுகுநான் உள்ளவைக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வரும். மொத்தம் வந்து விலங்குகளை 14 பிரிவாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ முதல்ல 9ல் இப்போ நமக்கு வருது இல்லையா, அந்த பொறுத்துக்க பாருங்கள். அந்த 9ல் ஒரு 5 இது வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக்கல்ல இந்த பக்கம் அதோட பிரிவு, அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கரெக்டாக வந்து என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். சரியா? குழியுடலிகள் அப்படின்னா எதில் வரும் அப்படின்னா வந்து ஜெல்லி மீன்கள். அதுக்கான எடுத்துக்காட்டு நீங்கள் புக்கில் படித்தீங்கன்னா வரும். ஜெல்லி மீன்கள். கணுக்காலிகள். ஃபஸ்ட்டு கணுக்காலிகள்னால் என்ன அப்படின்னா வந்து இந்த நத்தை, அப்புறம் நிறைய பூச்சிகள் இருக்குது இல்லையா, பூச்சிகள், நண்டு, தேள், இந்த மாதிரியான இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா கணுக்காலிகள் கீழே வரும். சரிங்களா? இந்த நம்ம நிறைய இது 14 பிரிவு இருக்குல்ல, இதில் வந்து மிகப்பெரிய பிரிவு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கணுக்காலிகள். அதுதான் வந்து நிறையா இருக்கும் உலகத்திலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா கணுக்காலிகள். சரிங்களா? அப்போ கணுக்காலிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும் அப்படின்னா வந்து இறால், நண்டுலாம் சொன்னேன்ல, நண்டில் இறால், இது எதில் வரும் அப்படின்னா வந்து கணுக்காலிகளில் வரும். சரியா? மெல்லுடலிகள், நத்தை. சரிங்களா? நத்தையோட உடல் எப்படி இருக்கும்? ரொம்ப மெல்லுசாக இருக்குமா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மெல்லுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நத்தை. முத்தோலிகள் பேர்லே இருக்குது. அப்போ அதோட உடல் எப்படி இருக்கும்? முள்ளாக இருக்கும். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், நட்சத்திர மீன், ஸ்டார் ஃபிஷ். நம்மளாம் ஸ்டார் ஃபிஷ் பார்த்துருப்போம், அப்படி தானே? ஸ்டார் ஃபிஷ் எப்படி இருக்கும்? மேலே ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது எந்த பிரிவுக்கு கீழே வருது அப்படின்னா முத்தோலிகள் அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே வருது. சரியா? ஓகே, தட்டை புழுக்கள் தெரியும், என்னதான் புழுன்னு வந்திருக்கு இதில், அப்படி தான் நாடா புழு. சரியா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2க்கு தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதுலேருந்து எழுதிக்கலாம். தட்டை புழுக்கள்னால் என்ன வரும்? புழுன்னு முடியுதா? நாடா புழு. சரியா? முத்தோலிகள், நட்சத்திர மீன், இந்த 2 தெரிஞ்சாலே போதும். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் 2ல் முடிகிற மாதிரி, 5ஆவதுக்கு 2ல் முடிகிற மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் ஏ மாத்திரம்தான் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டில் என்னது 5, 4, 5 முடிஞ்சிருக்கு. ஸோ நமக்கு ஒரு இது தெரியாட்டாலும் நம்ம என்ன தெரிஞ்சதை வச்சு ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஏ. குழியுடலிகள் அப்படின்னா என்ன வரும்? ஜெல்லி மீன். கணுக்காலிகள் இறால். மெல்லுடலிகள் நத்தை. முத்தோலிகள் நட்சத்திர மீன். தட்டை புழுக்கள் நாடா புழு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. ஆர சமச்சீர் முறையில் உயிரின் உடலை எந்த ஒரு திசையில் பிரித்தாலும் ஒத்த சமமான 2 பாகங்களாக பிரிக்க முடியும். கீழ்கண்டவைகளில் பொருந்தாததை தேர்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? சமச்சீர், ஆர சமச்சீர். சரிங்களா? சமச்சீர்னா என்னது? ஒரு உயிரியை நம்ம 2ஆக கட் பண்ணுறோம், 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த பிரிஞ்சு வரக்கூடிய 2 சைடுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரே மாதிரியாக பிரியணும். ஓகேங்களா? ஒரே மாதிரி இருக்கணும். சரியா? அதே ஆர சமச்சீர் அப்படின்னா இருபக்க சமச்சீர்லாம் இருக்குது. அதில் ஆர சமச்சீர் என்ன அப்படின்னா வந்து எந்த பக்கத்துலேருந்து நம்ம கட் பண்ணாலும் அந்த வரக்கூடிய 2 பாகங்களுமே ஒரே மாதிரியாக பிரியணும். சரிங்களா? அதுதான் என்னது அப்படின்னா ஆர சமச்சீர். சரியா? இங்கே பாருங்கள், ஹைட்ரா, ஜெல்லி மீன், நட்சத்திர மீன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நட்சத்திர மீன்லாம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரி இருக்கும்?
இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் எந்த பாகத்துலேருந்து பிரித்தாலும் என்னதான் ஆகும் அப்படின்னா வந்து ஒரே மாதிரி தான் வரும். சரியா? எந்த பக்கத்துலேருந்து பிரித்தாலும் ஒரே மாதிரி தான் வந்து வரும். சரியா? அப்போ இந்த மூணுமே என்ன அப்படின்னா வந்து ஆர சமச்சீரில் பிரியக்கூடியது. சரிங்களா? இதில் பொருந்தாதது ஒன்று தான், என்னது? தவளை. தவளையை நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ சென்டருக்காக கட் பண்ணால் தான் ரெண்டு பக்கம் ஒன்று போல் வரும். இப்போ குறுக்க கட் பண்ணால் வருமா? ஒன்று போல் வராது. அப்படி தானே? அப்போ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா தவளை. மற்ற மூணுமே என்ன வரும் அப்படின்னா ஆர சமச்சீரில் வரக்கூடியது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. பின்வரும் கூற்றுக்களை கொண்டு சரியான விடையை கண்டறிக. கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இது விலங்குகளின் மிகப்பெரிய தொகுதி. உடற்குழியானது ஹீமோலிம்ப் என்ற திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. ஆண் பெண் இரண்டும் தனித்தனி உயிரிகளாக உள்ளது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லைன்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? விலங்குகளின் மிகப்பெரிய தொகுதி நான் சொன்னேன் இல்லையா? லாஸ்ட் கொஸ்டினில் அதான் சொன்னேன். மிகப்பெரிய தொகுதி எது அப்படின்னா வந்து கணுக்காலிகள். சரியா? அதில் தான் அதிகமான உயிரினங்கள் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ மிகப்பெரிய தொகுதி எது அப்படின்னா கணுக்காலிகள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. ஓகே, பொறுத்துக. சரியா? பொறுத்துகளை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு உயிரினங்களோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா அதோட இருசொற் பெயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஓகே, உருளைப்புழு. சரியா? உருளைப்புழு. உருளைப்புழுக்கு என்ன அப்படின்னா அஸ்காரிஸ் லூம்ப்ரிகாய்ட்ஸ். அஸ்காரிஸ் லூம்ப்ரிகாய்ட்ஸ். சரியா? தவளை ரானா ஹெக்ஸா டாக்டைலா. பூனை பெலிஸ் பெலிஸ். சரியா? நாய் கேனஸ் ஃபெமிலியாரிஸ். சரியா? கேனஸ் ஃபெமிலியாரிஸ். சரியா? உருளைப்புழுக்கு என்ன வருது? அஸ்காரிஸ் லூம்ப்ரிகாய்ட்ஸ். தவளை ரானா ஹெக்ஸா டாக்டைலா. பூனை ஃபெலிஸ் ஃபெலிஸ். நாய் கேனஸ் ஃபெமிலியாரிஸ். சரியா? இதுவுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா வந்து இப்போ நம்ம இதுக்கு நாய்க்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். நாய்க்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து கேனஸ் ஃபெமிலியாரிஸா, ஃபெமிலியராக இருக்கக்கூடியது, நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடியது, நம்ம வீட்டிலே நம்ம வளர்க்கக்கூடியது எதுன்னா நாய். அப்போ நாயோட பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நமக்கு ஃபெமிலியராக இருக்கக்கூடியது கேனஸ் ஃபெமிலியாரிஸ். சரியா? இங்கே பாருங்கள். அப்போ இங்கே டிக்கு 1, டிக்கு 1 முடிகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குது பாருங்கள்? ஒன்றே ஒன்று தான். ஸோ நமக்கு இதில் ஒரு ஆன்சர் தெரிஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை நம்ம சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உணர்ச்சி, தன்விழிப்பு, ஆளுமை, அறிவாற்றல், தனித்த தன்மை மற்றும் மனிதர்களுடனான தொடர்பு போன்ற பண்புகளை கொண்ட ஒரே முதுகுநான் அற்ற உயிரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஆக்டோபஸ். சரிங்களா? மனிதனை மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு உயிரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்டோபஸ். சரிங்களா? இப்போ இதுக்கான ஆன்சர் ஆக்டோபஸ். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வராது. ஓகேங்களா? மனிதனை மாதிரியே தான் உணர்ச்சி, தன்விழிப்பு, ஆளுமை, அறிவாற்றல், தனித்தன்மை மற்றும் மனிதர்களான தொடர்பு, இந்த பண்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே முதுகுநான் அற்றது. அப்போ ஆக்டோபஸ் வந்து ஒரு கடல்வாழ் உயிரி. அப்படி தானே? அதுக்கு வந்து என்ன கிடையாது? முதுகுநான் கிடையாது. சரியா? ஸோ அப்போ மனிதர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உயிரி எது அப்படின்னா ஆக்டோபஸ். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி வகைப்பாட்டியலில் நம்ம 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்குறோம். சரியா? ஓகே, மற்றொரு நாள் இன்னொரு தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி.